பிரமோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் வாக்கியம். நீ இங்கு வந்து தேவ பிறப்பில் பிறந்த உடனேயே உன் ஈன புலால் உடம்பு நீக்கப்பட்டு நித்திய சைவ உடலில் ஆக்கப்பெறுகிறாய். ஒருவன் இங்கு வந்து பெற்ற அந்த அதிகாரண மகோனத வரவை நெட்டுறவாக எண்ணி எண்ணி பார்ப்பானாயில் அவன் யமனனுகா வெற்றி மேடு ஏறியே தீருவான். உலகத்தில் உள்ள சிறப்புகள் அனைத்தும் அந்த தேவயோனியில் வைத்து மறுபிறப்பு எய்திய உருவிற்கே சுட்டப்பெறுகிறது என்றால் அதன் உன்னதத்திற்கு ஒப்புமை உண்டா? இதுகாலம் நீ இருக்கும் பூமிக்கு வந்தால்தான் உனக்கு இந்த தேவ பிறப்பு கிட்டியது. வரவில்லை என்றால் நீச பிறப்பிலே இருந்து நீசனாக போக வேண்டியதுதான். இத்தேவ பிறப்பில் இருந்து வாழ உனக்கு மகா புத்தி, மகா அறிவு, மகா வைராக்கியம், மகா சுத்தம், மகா மானம் வேண்டும். இல்லையென்றால் உன்னை சூழ்ந்துள்ள பேய்க்கூட்டங்கள் உன்னை தன்னுடைய நரக வழிக்கு இழுத்து கொண்டே போய்விடும். உஜார். நீதி என்னும் பொருள் யார்? மனுதான். நீதி என்ற பொருள் மனுவின் தலையில்தான் உண்டு. பொருள் என்பது தோற்றமானதல்லவா? ஆம். இதை யார் சொல்லுவது? விட்டு போனது படிக்கவா? இதை யார் சொல்லுவது? இறைவன். நித்தியம் ஒன்றுக்காகத்தான் மனுவை இறைவன் படைத்தார். அதை பெறவில்லை என்றால் அந்த ஊருக்கு நரகத்திற்கு அலையாக்க புறப்பட வேண்டியதுதான். இறைவன் உன்னை நித்தியத்திற்கு படைத்து விட்டான் அல்லவா? ஆகவே நீ அதை பெறாவிடில் அவன் உன்னை கொள்வதில்லை. அலையாக்கி நரகத்தில் வைக்கிறான். நித்திய வயதை அதற்கு தருகிறான். இறைவன் இரக்கத்தால் இத்தனை பொருள்களையும் இவனுக்காக படைத்தானே. இவன் இப்படி அவஸ்தைக்கு போகவா படைத்தான்? இன்பத்திலே நெடுங்கால வாழவே அவன் படைத்தான். ஆனால் இவன் அதை மாற்றிக்கொண்டு துன்பத்திலே போய் மாற்றிக்கொள்கிறான். காலகாலம் இவனாக பழகி கொண்டது இது. எல்லா மனுவும் நித்தியமான பேரின்ப தூலத்தை பெற்று வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய தீர்ப்பு. ஜீவன் கண்ட இதற்கு பேர்தான் விஸ்வரூப தரிசனம், உயிர் உடலம் என்று சொல்லியுள்ளோமே. அது என்ன 5 அடியா? இல்லை. அதன் பரப்பு அண்டாண்டங்களும் கொள்ளாதே. மெய்யென்ற அந்த நித்திய தூலத்தை எதுவும் அணுகாது. இந்த அடிதூலத்தில் எந்த சீக்கும் மேயும். ஆனால் அந்த மெய்த்தூலத்தை எந்த நோயும் அண்டாது. அந்த அழியாத தூலத்தை அடைவதே உன் வேலை என்று உன் காதிலே இது இன்றைக்கு போட்டுவிட்டோம். மனு வந்தது இந்த ஒரே வேலைக்குத்தான். இவன் பற்றி நடக்க வேண்டியது இந்த ஒரே வழிதான், வேறு எந்த வழியும் அல்ல. அது இங்கே மெய்வெளிச்சாலையில் 67 ஜாதிகளை கொண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களிடத்தில் அலங்காரமான நிதர்சன நிறுவையில் உள்ளது. இந்த மெய்யை பெறுவதற்கு உருப்போட்டால் வந்துடும் என்று சொல்கிறார்கள். அதை நம்புகிறவர்களும் 1000 பல்லாயிரமாக இருக்கிறார்கள். நித்திய பொருளே உருப்போட்டால் வந்துவிடும் என்றால் அனித்திய பொருள் ஏன் உருப்போட்டால் வராது? 100 ரூபாய் குறிவித்து உருப்போட்டால் 1 ரூபாயே வருமா? வந்தால் ஒவ்வொரு ரூபாயை சேர்த்து 1000 சம்பாதித்து விடலாமே. இந்த பொய்யே வராதே, மெய்யா வரப்போகிறது. அழிந்து போகிறதே வரவில்லையே, அழியாத வரப்போகிறது. இதெல்லாம் வெறும் புரட்டு. ஏமாந்து போகாதே, தவறி போய்விடாதே என்று நாம் சொல்கிறோம். நாம் தவறி போனால் என்ன கவலை வருமோ அதே கவலைதான் நீ தவறினாலும் எமக்கு வரும். ஏனென்றால் நீ இருக்கிற அதே உலகத்தில் நாமும் இருந்தோம். இறுதியில் ஒரு நாள் வருமே, அன்று ஒரு கருக்கருவால் கசப்பிலே செய்தது சூட்டோடே தொண்டையிலே வந்து நிற்குமே, கரு என்று ஏறுமே. அப்போது என்ன செய்வாய்? அந்த எல்லையில் உனக்கு யார் துணை? இப்போது ஒரு தூசி தொண்டையில் பட்டால் என்ன கஷ்டப்படுகிறாய்? சளி வந்து தொட்டால் என்ன திக்குமுக்காடுகிறாய்? கூர்மை ஓங்கிய அந்த வாடாத கருக்கருவால் கொடூரமான முழுக்கசப்பில் செய்தது முழு சூட்டோடே வந்து ஏறுகின்ற அப்போது உன் எல்லா அவயங்களும் பூட்டு போடப்பட்டு விடுமே. அது நேரம் உன் கை அசையாது, வாய் பேசாது, ஆனால் கண் பார்க்கும், காது கேட்கும். அப்போது என்ன செய்வாய்? என்ன கை சேதம், என்ன கதி? ஐயோ, இதற்காகவா இந்த உலகத்தில் இவ்வளவு சோதானமாக யோசனையோடு பாடுபட்டது? இந்த கஷ்டம் பிறருக்கு தெரியுமா? அந்த அவஸ்தையை தாங்காது முடியுமா? குரலில் சிக்கியாச்சு, குலக்கே வரப்போகிறதை என்ன செய்வாய்? மனுவாக பிறந்து என் முன்னே வந்து என் வார்த்தையை கேட்டுவிட்டு அந்த அதோகதிக்கு போகலாமா? எமக்கு மட்டும் அது சகிக்காது. ஆகவே அந்த எல்லையில் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவுகின்ற ஒரு மெய்மை நித்திய உருவை இப்போதே ஆராய்ந்து பார்த்து தேடிக் கொள்வீர்களோ என்று சாலையாண்டவர்கள் திருவாய் மலர்ந்துள்ளார்கள். இதை
கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனம். குருகீதை தொடர்ச்சி. பிரியையே, ஆகையால் மோட்ச பிராப்திக்காக குருவையே பூஜித்தல் வேண்டும். ஒரு சற்குருவில்லாமல் மூடர்கள் அந்த மேலான பதத்தை அறியவே முடியாது. பார்வதி, சத்குருவின் கருணையினால் சீடனின் இருதய முடிச்சு அருகின்றது. சந்தேகங்கள் எல்லாம் நசித்து போகின்றன. பூர்வ கர்மங்கள் எல்லாம் ஒளிந்து நாசமாகின்றன. வேத சாஸ்திரங்களில் சொல்லியுள்ளதை அனுசரித்து சிறப்புடன் செய்யப்பெற்ற குரு பக்தியினால் சீடன் அறியாத காலத்தில் செய்த கோரமான பாதகங்களினின்றும் விடுபடுகிறான். துர்ச்சங்கத்தை விட்டு விலகி பாப கர்மங்களின் தொடர்பற்று குரோதம், கர்வம் முதலியவற்றை விட்ட தியாக சிந்தையை பெற்ற ஒருவனுக்கு சத்குருவின் பேரிரக்கத்தால் தேவப்பிறப்பாகிய மறுபிறப்பு அளிக்கப் பெறுகிறது. அப்பொழுதுதான் அவன் கிரியை என்ற படி கடந்து குரு சாயுட்சியம் என்ற பதத்தை பெறுகிறான். அப்படி இல்லாதவன் குரு சேவையாகிய மேலாம்பரமான ஆசாரத்தை பாலிப்பது எப்படி? ஒருவன் சக்தனாயினும் அஸ்தனாயினும் தேசியரது பாதத்தை செவ்வையாய் ஆசிரியப்பானாயின், அதாவது யதார்த்த ஒட்டுதலோடு புகலிடமாக கொள்வானாயின், அவன் இந்த மனித பிறப்பு எடுத்தது பயனுள்ளதாகின்றது, இகபர சௌபாக்கியத்தை தருவதாகின்றது. தேவி, எனது ஆத்ம பிரியத்தின் பொருட்டு அத்தியந்த சித்த பரிபாகமுள்ளவனுக்கும் முயற்சியோடு கூடிய பக்தியுடையவனுக்கும் எப்போதும் இதனை சொல்ல வேண்டும். சிவையே, எல்லா சாஸ்திரங்களிலும் வைத்து கீதா சாஸ்திரம் ரகசியமானது. நன்றாய் பரீட்சித்து ஆன்ம சுத்தியுள்ள சாதகனுக்கு இதனை சொல்ல வேண்டும். நற்கர்மங்களின் பரிபாகத்தினால் சித்த சுத்தி உண்டாகிறது. அதற்கு பின் நன்முயற்சியுடன் மெய்யில் ஈடுபடுவனுக்கே புத்திமானானவன் இந்த குரு கீதையை சொல்ல வேண்டும். நாஸ்திகனுக்காவது, நன்றி அறிவில்லாதவனுக்காவது, இடம்பாசாரிக்காவது, முன்னொன்று பின்னொன்று பேசுவோனுக்காவது, பக்தி இல்லாதவனுக்காவது, விபுத்தனுக்கு விரோதிப்பவனுக்காவது ஒருபொழுதும் இதை சொல்லக்கூடாது. சுபாவத்தில் பெண்ணாசை கொண்டவனுக்கும், மூர்க்கனுக்கும், காமத்தினால் கெட்டுப்போன சித்தத்தை உடையவனுக்கும், தெய்வ நிந்தனை செய்பவனுக்கும் குரு கீதையை கற்பிக்க கூடாது. சிவையே, இக்கீதா சாஸ்திரமானது பாவம் எல்லாவற்றையும் போக்குகிறதாயும் எல்லா உபத்திரவங்களையும் நிவாரணம் செய்கிறதாயும் ஜனன மரணத்தை கெடுப்பதுமாய் இருக்கிறது. தேவி, இப்படி சுருக்கமாய் வேதத்தின் சாரமெல்லாம் உனக்கு சொல்லப்பெற்றது. குருபதத்தினை அல்லாது ஜனங்களுக்கு வேறு விதத்தால் நற்கதி கிடையாது. அநேக ஜன்மங்களில் செய்யப்பட்ட பாவத்தினால் குரு விசேஷம் என்னும் இத்தேவ ரகசிய அறிவிப்பு உருசுகிறதில்லை. ஜன்மபந்தம் நிவாரணமாவதற்காக யாரும் எப்பொழுதும் குருவையே அடைய வேண்டும். நானே ஜெகத்தெல்லாம், நானே பரமபதம் என்று இவ்விதமான ஞானம் எவரிடத்திலிருந்து உண்டாகிறதோ அத்தகைய குருவை நமஸ்கரிக்கின்றேன். விகற்பங்கள் எல்லாம் போதும், சர்வத்திற்கும் முடிவு யானே உளன். சராசர ரூபமான இந்த விசுவமானது என்னிடத்தில் உள்ளது என்னும் இந்த ரகசியமானது எவரால் எனக்கு தெரிவிக்க பெற்றதோ அந்த குரு ஒருவர் தான் நமஸ்கரிக்க தகுந்தவர் என்று வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் கூறுகிறது.